அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம என்ன வேதத்திலிருந்து தான் ஒரு சில காரியங்களை இப்போ நம்ம பார்த்துட்டு வரோங்க. யார் யார் பரலோகம் போக முடியாது அப்படின்னு வேதத்தில் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்படி இருக்கிறவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. கலாத்தியருக்கு எழுதின திருமுகம் 5வது அதிகாரம் 19, 20, 21 திருவசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, யார் யாரெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்களா? விபச்சாரம் செய்கிறவர்கள் பரலோகம் போக மாட்டாங்க. வேசிதனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் இப்பேற்பட்ட காரியமெல்லாம் மனிதர்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்களாம். தேவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி பாவமெல்லாம், இந்த மாதிரி செய்கையெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, இப்பேற்பட்ட பாவமெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விபச்சாரம் கற்புக்கு விரோதமான பாவம்தான் விபச்சாரம். திருமணத்துக்கு முன்னாடியே கற்புக்கு விரோதமான ஆணும் பெண்ணும் உறவு கொண்டு வாழுற அந்த வாழ்க்கை தான் விபச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாழறவங்க போக மாட்டாங்க பரலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேசிதனம்னா திருமண உடன்படிக்கையை மீறி செய்கிற பாவம்தான் வேசிதனம். கல்யாண நேரத்தில் உடன்படிக்கை கொடுக்குறாங்க. அது எந்த மதத்தில் யாராக இருந்தாலும் திருமண நேரத்தில் வாக்குறுதி தராங்க. அந்த வாக்குறுதியை மீறி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருத்தன் தான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திருமண உடன்படிக்கையை மீறி, அதாவது தன்னுடைய கணவனை விட்டுட்டு இன்னொரு கணவனை உறவு கொள்கிற ஒரு பெண்ணும், தன் திருமணமான தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோடு கூட உறவு வச்சுட்டு இருக்கிற இந்த காரியம்தான் வேசிதனம். தன்னுடைய சொந்த புருஷனை விட்டுட்டு, தன்னுடைய சொந்த மனைவியை விட்டுட்டு இன்னொரு ஆணோடு கூட இன்னொரு பெண்ணோடு கூட சேர்ந்து வாழற வாழ்க்கை தான் வேசிதனம் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. அசுத்தமாக இருக்குது, சுத்தம் இல்லாமல் இருக்குது. எதில் சுத்தம் இல்லை அப்படின்னா, சிந்தனையில் சுத்தம் கிடையாது, இருதயத்தில் சுத்தம் இல்லை. அதாவது இருதயத்தில் வர எண்ணமெல்லாம் நல்ல எண்ணமாக இருக்காது, நல்ல சிந்தனையாக இருக்காது. நாம் நடக்கும் பாதை, நம்ம வாழற வாழ்க்கை அது நல்ல பாதையா, நேர்மையான பாதையா, நல்ல பாதையா இருக்காது. செய்யும் செயல், நம்ம செய்யுமே செயல்கள், அந்த செயல்கள் கூட பரிசுத்தமான ஒரு செயலாக இருக்காது. நாம் பேசும் பேச்சு, நம்ம பேசுகிறமே பேச்சு அதில் அசுத்தம்,
கெட்ட பேச்செல்லாம், அசிங்கமான வார்த்தையெல்லாம் வாயிலிருந்து பேசுது, சுத்தம் இல்லாத வார்த்தைகள். நம் பார்க்கும் பார்வை, நம்ம பார்க்குற பார்வை கூட சுத்தமாக இருக்கணுமா, கெலிஜாக இருக்கக்கூடாது. தீய நோக்கத்தோடு இன்னொருத்தரை நம்ம பார்க்கக்கூடாது, சுத்தமான பார்வையில் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. தூய்மை இருக்கவே, தூய்மை இல்லை என்றால் அசுத்தம்தான். இதில் எல்லாம் தூய்மை இல்லைன்னா, சுத்தம் இல்லைன்னா அதெல்லாம் அசுத்தம்தான் அப்படின்னு சொல்கிறது. காம விகாரம், எப்பொழுதுமே பால் உணர்வே இருக்கும் அவங்களுக்கு. எந்த சிந்தனை எடுத்தாலும், பேச்சு எடுத்தாலும், அந்த அந்த பார்வையும் சிந்தனையும் பேச்சும் எல்லாமே பால் உணர்வாகவே இருக்கும். அதான் காம விகாரம். விகாரமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அந்த காமத்தில் விக்கிரக ஆராதனை. விக்கிரகம் அப்படின்னு சொன்னால அசையாத, உயிரற்ற, அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளோ அல்லது உருவமோ ஒரே இடத்தில் இருப்பது தான் விக்கிரகம், சிலை அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த விதமான உருவத்தை உயிரே இல்லாத, அசையே முடியாத, ஒரே இடத்துல இருக்கிற கல்லை போல இருக்கிற ஒரு உருவத்தையோ ஒரு பொருளையோ ஆராதிப்பது, வணங்குவது தான் விக்கிரக ஆராதனை. இதை நம்ம செய்கிறோமா? உயிரில்லாத ஒரு உருவத்துக்கிட்ட போய் முன்னாடி நின்று நம்ம பேசுகிறோமா? மனிதனுடைய கையினால் செய்யப்பட்ட சிலை, அதுக்கிட்ட நம்ம போய் பேசுகிறோம். அதுக்கு உயிரே கிடையாது. கிறிஸ்துவ மத்தியில் கூட இதெல்லாம், இந்த உருவ வழிபாடு இருக்குதுங்க, விக்கிரக ஆராதனை இருக்குது. ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் நம்ம செய்கிறோம். அசையப்பட பாவம் கூட ஒரு விக்கிரகம் தான். நம்ம இருதயத்தில், சிந்தனையில் ஏதாச்சும் ஒரு பாவம் வந்து உட்காந்துச்சுன்னா அது வெளி போவே போகாது. சில மாதிரி அசையாத வேறுண்டு கெட்டியாக ஒரே இடத்துல இருக்கும், அது வெளியே போகாது. அப்பேற்பட்ட பாவம் கூட விக்கிரகம்தான். பெருமை, பெருமையாக இருக்குது. எதில் பெருமை? நம்மக்கிட்ட இவ்வளோ அதாவது நகை இருக்குது, பணம் இருக்குது, ஆசை இருக்குது, சொத்து இருக்குது, நான் படித்து நல்ல பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் நிறைய படித்து பட்டம் பெற்றிருக்கிறேன், என்கிட்ட நல்ல அழகு இருக்குது, என்னை விட வேறு யாரும் அழகு இல்லை, திறமை இருக்குது, என்கிட்ட நிறைய திறமை இருக்குது, நிறம் நான் நல்லா கலராக இருக்கிறேன். பெருமை. உலகத்தை குறித்து, இந்த உலகத்தில் வர காரியம் தான் இதெல்லாம். இதை பற்றி பெருமையாக பேசுறது. ஆவிக்குரிய பெருமை கூட இருக்குது, ஆவியில் கூட பெருமை படக்கூடாது. நான் பல அற்புத அடையாளத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் செய்யலை, எனக்குள்ள இருக்கிற கடல் தான் அதை செய்கிறாரு, அதனால எனக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது, அவர் செய்கிறார். அது ஆவிக்குரிய பெருமை. வைராக்கியங்கள், வைராக்கியமாக இருக்கிறது, பிடிவாதமாக இருக்குது. செத்தாலும் செத்துடுவேன், ஆனால் அவன்கிட்ட போய் பேச மாட்டேன், அந்த இடத்துக்கு நான் போவே மாட்டேன், அவன்கிட்ட நான் சமாதானமே ஆக மாட்டேன். வைராக்கியம், வைராக்கியமாக இருக்கிறது. கோபங்கள், ஆண்டவர் கூட கோபப்பட்டார், கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசுவோம், நம்ம குரல் கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும், நம்ம நல்ல விஷயமாக தான் பேசுவோம், ஆனால் அடுத்தவங்க கோவப்படுவாங்க, நம்மளை தவறாக புரிந்து கொண்டு கோவப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் படுறது, எரிச்சல் அடையிறது. கோபம் என்னத்துக்கு படுறதே தெரியாது, அப்படி கோவப்படுறது. எதுக்கு எடுத்தாலும் கோபம். கோவப்பட்டால் கூட பரவாயில்ல போக முடியாதான். சண்டைகள் சொல்லவே வேணாம். சண்டை, குடும்பத்தில் சண்டை,
வேலை செய்கிற இடத்துல சண்டை, சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிக்கிறது, ஒருத்தரை அழிக்கிறது, ஒருத்தரை கடிச்சு கொதறது, மிருகம் காட்டு மிருகம் போல. மனிதனாக பார்க்கறது கிடையாது. சண்டைகள், பிரிவினைகள். லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். பிரிவினை உண்டாக்குறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்றாரு. என்ன பிரிவினை அவர் உண்டாக்குறது? நன்மை வேற தீமை வேற தனியாக பிரித்து காட்டினாரு. பரிசுத்தம் வேற பாவம் வேற அசுத்தம் வேற தனியாக பிரித்து காட்டினாரு. அந்த பிரிவினை ஆண்டவர் செய்தது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பிரிவினை என்ன பிரிவினை? நம்ம என்ன பிரிவினை பண்ணுறோம்? ஒற்றுமையாக உள்ள குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சிருது. சகோதர ஐக்கியத்தை பிரித்து விடு. சகோதரெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க, சகோதர தந்தையை பிரித்து விட்டுருது. நண்பர்களை பிரிப்பது. ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து கோல் முட்டி அந்த ஐக்கியத்தை பிரித்து விட்டுருது, நண்பர்களை பிரித்து விட்டுருது. கணவன் மனைவி பிரிப்பது. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரித்து விட்டுருது, வேடிக்கை பார்க்கறது, குடும்பத்தை சீரழிக்கிறது, பிரித்து விட்டுட்டு அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பெற்றோர் பிள்ளைகளை பிரித்து விடு. பெற்றோரையும் பிள்ளைகளையும் பிள்ளைங்கிட்ட கற்றுக் கொடுத்து பெற்றவங்களை பிரித்து விட்டுருது. நிறைய நடக்குதுங்க இன்னைக்கு. இந்த பிரிவினைகள் வந்து நிறைய இருக்குது உலகத்தில். பெற்றவங்களையும் பிள்ளைகளையும் நிறைய பேர் நடுவில் வந்து நுழைஞ்சி பிரித்து விட்டுருவாங்க. பிரிவினைகள். இந்த மாதிரி பிரிவினை பண்ணுறவங்க கூட பரலவங்க போக முடியாதான். மார்க்க பேதங்கள். மார்க்கம் அப்படின்னு சொன்னால் வழி தான் மார்க்கம் அப்படின்ற அர்த்தம். மார்க்க பேதங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வார்த்தை வருதுங்க. கொள்கையின் அடிப்படையில், அதாவது உதாரணத்துக்கு நம்ம கடவுளை வழிபடுற முறையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட இந்து மதத்தில் கோட்பாடு இருக்குது, இஸ்லாம் மதத்தில் கோட்பாடு இருக்குது, யூத மதத்தில் கோட்பாடு இருக்குது, ஜைன மதத்தில் கோட்பாடு இருக்குது, புத்த மதத்தில் கோட்பாடு இருக்குது. கட்சிகள், அரசாங்க கட்சிகளில், அந்த கட்சிகளில் கூட கோட்பாடுகள் இருக்குது. கொள்கைகளை வைத்து, அதாவது அந்த கொள்கைகளை வைத்து அதன் அடிப்படையில் மக்களை வழிநடத்துகின்ற முறைத்தான் மார்க்க பேதங்கள். இயேசு சொன்னாரு, நானே வழி, நான் தான் வழி, இந்த உலகத்தில் ஒரே வழி நான் தான். அதனால் பல வழி கிடையாது, பல மார்க்கம் கிடையாது, ஒரே மார்க்கம்தான், ஒரே வழி தான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி, அதுதான் இயேசு வழி. இங்கே என்ன சொல்லாங்க? மார்க்க பேதங்கள். பல வழிகள் இருக்குது, பல கொள்கைகளை வச்சுட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்தால், இப்படியெல்லாம் நடந்தால் நம்ம பரலோகம் போயிடலாம், வைகுண்டம் போயிடலாம், சிவலோகம் போயிடலாம் அப்படின்னு கொள்கைகளை வச்சு மக்களுக்கு போதித்து தவறான வழியில் கொண்டு போகிற காரியம் மார்க்க பேதங்கள். பொறாமைகள், பொறாமைப்படுறது. மற்றவர்களின் உயர்வை கண்டு, திறமையை கண்டு, வாழ்க்கையை கண்டு நமக்கும் அது போல் இல்லையே என்கின்ற எண்ணம் உள்ளதால் அதை அழிக்க வகை தேடுவார்கள். பொறாமை. அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்களே, சகிக்க முடியாதவங்களால, அதனால எப்படியாவது அழிச்சிடணும். பொறாமைப்படுறது. வாழ்க்கை பற்றி, அடுத்தவங்களை பற்றி பொறாமைப்படுறது. கொலைகள். மனிதனின் உயிரை அழிப்பது தான் கொலை. மற்றவரின் நல்பெயரை கெடுத்து விடுவது கூட கொலை தான். நல்ல பெயர் இருக்கும், அந்த பேரை கெடுத்துருவாங்க, அது கூட கொலைக்கு சமந்தான். பேரை கெடுக்கிறது, மற்றவரின் நல்பெயரை கெடுத்து விடுவது கூட கொலைத்தான். தாய் வயிற்றில் இருக்கும் குழந்தையை அழிப்பது கூட கொலை தான். அபாஷனம் பண்ணுறது, அதுனா 1 மாதம் தானே தங்கி இருக்குது, பரவாயில்ல. ஆனால் உயிர், ஆண்டவர் கொடுத்த உயிர்,
வயிற்றில் இருக்குது நீ அதை அழிச்சிட்டேன்னா கூட அது கூட கொலை தான். மற்றவரின் செய்யும் தொழிலை அழிப்பது கூட கொலைத்தான். மற்றவன் செய்கிற தொழில் அவன் நல்லா வளர்ந்துட்டு வரானே, அதை எப்படியாச்சும் கெடுத்து அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு அழிக்கிறாங்க பாரு, அது கூட கொலைக்கு சமந்தான். மற்றவரின் குடும்பத்தை சூனியம் செய்து அழித்து இருப்பது கூட கொலைதான். சூனித்தானால பேச்சால ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஏதாலும் ஒருத்தர் நல்லாக்குறாங்களேன்னு ஒன்றும் அழிக்க முடியாது. ஆனால் சூனியம் பண்ணி ஒருத்தர் குடும்பத்தை, ஒருத்தருடைய வாழ்க்கையை, தொழிலை அழிச்சிடுவாங்க. அப்படி அழிக்கிறது கூட கொலைக்கு சமம். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க. வெறிகள், வெறினா என்ன? நாய்க்கு வெறி பிடிச்சிட்டு வெறி ஏறிது பற்றியா? வெறி ஏறிட்டாக்கா நாய் என்ன பண்ணும்? எல்லாரையும் போய் கடிக்கும். நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் போய் கடிக்கும். அதுபோல் மனுஷனுக்கு வெறி ஏறி போதும். என்ன வெறி? அந்த வெறி ஏறிட்டாக்கா அவன் செய்யுது அவனுக்கு தெரியாது என்னான்னு. நாய் எப்படி வெறி ஏறிட்டா நல்லவங்க கெட்டவங்க தெரியாது போய் கடிக்குது, அதுபோல் மனுஷனுக்குள்ள வெறி ஏறி பிடிச்சனாக்கா அவன் செய்யுது அவனுக்கு என்னன்னு தெரியாதான். எது அதில் இருக்கு தெரியுமா அந்த வெறி? ஜாதி வெறி, மத வெறி, இனவெறி, மொழி வெறி, நிறவெறி. ஜாதினா என்ன ஜாதி? வெறி. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். கடவுள் எல்லாரையும் சமமாக தான் படைச்சாரு. ஆண் பெண்ணு தான். இந்த உலகத்தில் ஜாதின்றதே கிடையாது. ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 ஜாதி தான், வேற எதுவுமே கிடையாது. மதவெறி, இந்த மதம் அந்த மதம், மார்க்கம் ஒன்று தான், வழி ஒன்று தான். பரலோகத்துக்கு போகிற வழி ஒரே ஒரு வழி, அது இயேசு வழியாக தான் பரலோகம் போக முடியும். வெறி, மத வெறி. இனவெறி, நான் இந்த இனத்தை சேர்ந்தவங்க இனம். மொழி வெறி, நான் ஆங்கிலம் பேசுகிறவங்க, நான் ஹிந்தி பேசுகிறவங்க, நீங்கள் தமிழ் பேசுகிறவங்க. மொழியில் வெறி, தமிழ் வெறி. நிற வெறி, நிறம். கருப்பனாக்குறான் அவனை தூரம் நிற்க வை. நான் நல்லா கலராக இருக்கிறேன், நீங்கள் அசிங்கமானவங்க, நாங்கள் நல்லவங்க. வெறி, நிறத்தில் கூட வெறி. மொழி வெறி, நிறவெறி. நாம் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க மனுஷர். இதெல்லாம் மனிதனுக்குள்ளே இருக்கிற வெறி. இந்த வெறி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா பரலோகம் போகவே முடியாதுங்க. கடவுள் ஒருத்தர் தான், சூரியன் ஒன்று தான், ஆண் பெண் 2 பேர் இனம்தான். கடவுள் தான் கருப்பாகவும் படிக்கிறாரு, வெள்ளையாகவும் படிக்கிறாரு. அந்தந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் படிக்கிறாரு. சைனாக்காரனா ஒரு மாதிரி படிக்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி, அமெரிக்காவில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி. ஆண்டவர் படிப்பது, ஆண்டவர் படிக்கிறாரு. ஆண் பெண்ணு தான். இதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. வெறி பிடிச்சி அலையக்கூடாது. வெறிகள் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. களியாட்டங்கள், களியாட்டம். களியாட்டம்னாவே அதில் 3 காரியம் இருக்குங்க. குடி இருக்கும், போதை வசு குடிக்கிறது, விருந்து இருக்கும். குடிச்சிட்டாக்கா அந்த களியாட்டத்தில் குடிப்பாங்க, நல்ல விருந்து இருக்கும், நல்ல உயர்தரமான விருந்து இருக்கும். 3வது ஆட்டம் போடுறது, எல்லாம் நடனம் ஆடுறது. அதாவது குடிச்சு நல்லா சாப்பிட்டு ஆட்டம் போடுறது, களியாட்டம். லௌகிக காரியங்கள் உலகத்தில். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? அப்படின்னு இருக்கலாம். இதில் முக்கியமாக யார் தெரியுமா இந்த மாதிரி கல்யாணத்தில் இருப்பாங்க? செல்வந்தர்கள், செல்வம் படைத்தவர்கள். நிறைய பணம் இருக்கும், எந்த வழியும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்கள தான் இந்த மாதிரி கல்யாணத்தில் ஈடுபட்டிருப்பாங்க.
வாழ்வுக்கும் ஆட்டம்தான், சாவுக்கும் ஆட்டம்தான். கல்யாணத்துலேயும் ஆட்டம் போடுவாங்க, இறந்துட்டாலையும் ஆட்டம் போடணும் குடிச்சிட்டு. களியாட்டங்கள், உலக இன்பம், உலக சிற்றின்பத்தில் ஆசை வச்சு உலக சிற்றின்பத்திலேயே மயங்கி கிடக்கிறது களியாட்டம். உலக இன்பத்தையே யோசித்து அதிலேயே மூழ்கடித்து அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை களியாட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? நாய்கள், வசனம் சொல்லுதுங்க, நாய்களாம். நாய்கள், நாய் என்ன பண்ணும்? தான் கக்கினதை திரும்பவும் தின்னும். நாயின்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? நாய்கள் மனுஷரை பார்த்து சொல்கிறாங்க, அதாவது அந்த குணத்தை வச்சு சொல்கிறாங்க, நாய் குணம் அப்படின்னு. அப்படின்னா நாய் என்ன பண்ணும்? சாப்பிட்டு போய் கக்கிடும். கக்கிச்சு பாரு, அது திரும்ப எடுத்து தின்னும். அது எவ்வளோ அருவருப்பான காரியம் பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதுதான் நாய்கள். திரும்ப தின்னும். அருவருப்பான பாவத்தை செய்கிறவர்கள், அருவருப்பான பாவம், அதுதான் நாய்க்கு உரிய குணம். அருவருப்பான சகிக்க முடியாத பாவத்தை செய்கிறவங்க நாய்க்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக என்னென்ன பாவம், அருவருக்கத்தக்க பாவம் எதுன்னா ஓரினை சேர்க்கை, தரங்கட்ட உறவு முறைகள், தரையில்லாத முறையில்லாத வாழ்க்கை வாழற வாழ்க்கை. உதாரணத்துக்கு உலகத்தில் நடக்கிறதா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க, இல்லாததெல்லாம் சொல்ல. நிறைய விஷயத்தை நானும் பார்க்குறேன், நானும் கேட்குறேங்க. பார்த்ததை கேட்டதை தான் உங்ககிட்ட வேதத்தை வச்சு இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க. உறவு தரங்கெட்ட உறவு முறைகள். என்னென்ன உறவு முறை வருது பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இதெல்லாம் இருக்குது. மாமியார் மருமகன் 2 பேரும் தவறான உறவில் வாழற வாழ்க்கை. மாமனார் மருமகள் தவறான வாழ்க்கை. தகப்பன் மகள் தவறான உறவு. தாய் மகன் தவறான உறவு. சகோதரன் சகோதரி தவறான உறவில் வாழற வாழ்க்கை தான் தரங்கட்ட அருவருக்கத்தக்க பாவம். இதைத்தான் நாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க. இது வேதத்தில் இருக்குதா? நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னா வேதத்தில் இருக்குதுன்னா இருக்குதுங்க. சொல்ல பாருங்க. லோத்து தன் 2 பெண் பிள்ளைகளோடு கூட உறவு கொண்டதுனால மோவாபியரும் அம்மோனியர் என்ற சபிக்கப்பட்ட இனம் பெற்றெடுத்தாங்க. ஏரோது தன்னுடைய தம்பி மனைவியை வச்சுட்டு இருந்தான், தவறான உறவில் வாழ்ந்துட்டு இருந்தான் தம்பி மனைவியோட கூட. யூதா 12 கோத்திரம் வந்து பார்த்தியா, அதில் யூதா கோத்திரம் தன்னுடைய மருமகளோட கூட தவறான உறவை வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை. ரூபன் 12 கோத்திரத்தில் மூத்த மகன் ரூபன்கிறான் பத்தியா, தன்னுடைய அப்பனுடைய மனைவி சித்தியோட கூட தவறான உறவு வாழ்ந்துவன். தாவீதின் மகன் அம்னோன் தன்னுடைய தங்கை சகோதரிக்கிட்ட தவறான உறவு முறையில் வாழ்ந்தவங்க. இப்போ இந்த செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டு, அதாவது இந்த மாதிரி தரங்கட்ட உறவு முறையில் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கைத்தான் நாய்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நாய் கக்கண்டு திருப்பி தின்னும். முறைக்கட்ட வாழற வாழ்க்கைத்தான் நாய் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுதுங்க. செஞ்ச பாவத்தையே திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்குது. மன்னிப்பு கேட்டுருவாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை மன்னிச்சிடுவார். கொஞ்ச நாள் இருப்பாங்க, திரும்ப போய் அந்த பாவத்தை செய்யுது. திரும்ப திரும்ப செஞ்ச பாவத்தையே நாய் கக்கிந்து எப்படி திரும்ப திரும்ப தின்னு, அதே மாதிரி செஞ்ச பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகளைத்தான் நாய்கள் என்று வேதம்
குறிப்பிடுகிறது. சூனியக்காரன், சூனி செய்கிறது. இவங்க சூனி செய்கிறான் பத்திய மந்திரவாதி, இவன் பிசாசுனுடைய வேலைக்காரன். பிசாசு என்ன சொல்லுதோ அதை செய்கிறவன் தான் சூனியக்காரன். பிசாசுக்கிட்ட நல்ல காரியம் இருக்குமா? கெட்டுத்தான் இருக்கும், நல்லதே இருக்காது, நல்லதே பார்க்க முடியாது பிசாசுக்கிட்ட. அதனால் சூனியக்காரன் சாத்தானுடைய தந்திர வேலைகளை வச்சு மற்றவங்களை அழிக்கிற காரியம்தான் சூனியக்காரன் செய்கிற வேலை. கெட்ட காரியம், மற்றவங்களை அழிக்கிற காரியம். பொய்யை விரும்பி அதன்